சார் நம்ம மார்ச் மாதம் நம்ம வந்து இதே சப்ஜெக்ட் பேசணும் சார். சார் எக்கனாமிக் டைம்ஸ் வந்து மே 19ஆம் தேதி இந்த நியூஸை வந்து கேரி பண்ணாங்க சார். இந்த மாதிரி 9 புதிய விதிகளை வந்து ரிசர்வ் வங்கி வகுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மின்ட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிவி எல்லா பேப்பரும் அந்த நியூஸை வந்து அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே போட்டாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா சார், மே 12ஆம் தேதி வரை இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் தொடர்பான பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி மே 12ஆம் தேதி வரை கருத்துக்களை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த 7 நாளில் புதுசாக விதிகளை வகுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க திரும்ப பெறணும்ட்டு. அவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டாங்க அப்படிங்கிறதுனால வெளியான செய்தி உண்மைன்னு அர்த்தமாயிர போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் தெரிந்துக்க விரும்புகிறோம் சார், நிஜமாலுமே ரிசர்வ் வங்கியினுடைய ஏதாவது ஒரு கைட்லைன் வந்து இப்படி ரொம்ப சீக்ரெட்டாக வெளியிட்டு அப்படி வெளியிடக்கூடிய நடைமுறை ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி தங்க நகை அடகு விவகாரத்தில்? இல்லை, இந்த இப்போ ஆர்பிஐ போன்ற அமைப்புகள்லாம் வந்து ஏதாவது ஒரு விதிமுறைகளில் மாறுதல் இருந்ததுன்னா கட்டாயம் அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும். அதாவது இது போன்ற அதாவது கருத்து கேட்பும் கொடுக்கப்படும், அதை பற்றி ஒரு அறிவிப்பும் வரும். இது மாதிரி ப்ரப்போசல்ஸ் இருக்கு, அதற்கு உண்டான கருத்துக்களை பெறவிருக்கிறோம் இல்லை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ங்கிற அறிவிப்பு வரும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ரப்போசல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆர்பிஐயோடைய வெப்சைட்ல கட்டாயம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஆர்பிஐ பொறுத்த அளவில் இந்த விஷயத்துல அவர்கள் எந்த ஒரு பதிலும் அஃபீஷியலா கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இப்போ வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்துல அவங்க ஒன்னா அது இருக்குன்னு சொல்லலாம், இல்லை அது வந்து உண்மை அல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கலாம். பட் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அஃபீஷியல் ரியாக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அடிப்படையில இது இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வரப்பட்டுவதற்கான பேச்சுக்கள் என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அதாவது கோவிட் காலத்திற்கு பிறகு தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. அதனால வந்து அளவுக்கு மீறிய தங்க நகை கடன் அப்படிங்கிறது சிஸ்டம்ல, அதாவது இந்த வங்கியில பேங்கிங் சிஸ்டம்லயும் சரி, என்பிஎஃப்சி ஒட்டுமொத்த அந்த சிஸ்டம்ல வந்து அதிகப்படியான தங்க நகை கடன் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருக்கு. அது வந்து ஒரு அச்சப்படக்கூடிய விஷயம்தான். எதனால அப்படின்னா இது வந்து பல்வேறு விஷயங்களாக தான் பார்க்கணும். இது வந்து அடிப்படையிலேயே இது மக்களுக்கு ஒரு ரொம்ப சௌகரியமான ஒரு கடன் வசதியாக இருந்தாலும் பல வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி என்ன மாதிரியான கடன் பெறுகிறார்கள் என்பதை பற்றிய புரிதல் இல்லாம ஒரு சுழற்சியில மாட்டிக்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ கடந்த காலங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது 15 நிமிடங்கள்ல தங்க நகை கடன் அப்படிங்கிற விளம்பரங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. இப்போ வருதா தெரியல, பட் வந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு நிறுவனத்திற்கு போகும்பொழுது அடுத்த 15 நிமிடங்கள்ல வந்து கடன் பெற்றுக்கொண்டு, அதாவது நகையை அடமானம் வைத்து கடன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு துரிதமான கடன் சேவையாக தான் இருந்தது. இது மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப வசதிகரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது அவர்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக வாசிப்பதற்கோ அல்ல அதை புரிந்து கொள்வதற்கோ நேரம் இருக்காது. அவர்களுடைய அந்த அவசரம் தங்கத்தை வைத்து உடனடியாக பணம் பெறுவதற்கான ஒரு அவசர நிலையில தான் மனநிலையில தான் இருப்பாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா தங்கம் விலை அப்படிங்கிறது குறையிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. அப்பப்போ ஒரு சிறு சறுக்கல் ஏற்படுகிறதே தவிர ட்ரெண்ட் பார்க்கும்போது ஏறிக்கொண்டுதான் இருக்கு. அதனால இந்த தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நகைக்கடன் வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும். பட் ஒரு காலம் அது வந்து தங்கத்துடைய விலை இறக்கம் ஏற்பட்டால் இந்த 75% முன்னாடியே அது 75% தான் இருந்தது. அது கோவிட் காலத்துல 80% தளர்த்தப்பட்டது. திருப்பி அது பழையபடி அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸை நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்கொண்டால் அந்த 75% முன்பு இருந்தது மாதிரி திரும்பி வந்திருக்கு. 80 கிட்ட இருந்தது கோவிட் டைம்ல, சில விலக்கு அளிக்கப்பட்டது, 75 திரும்பி வந்திருக்கு. ஸோ அதனால அந்த கேப் எல்லாம் எதற்கு அப்படின்னா, அந்த தங்கம் விலை ஏறும் அளவுக்கு இறங்க ஆரம்பித்தால் வாடிக்கையாளர்களுக்கு அது பெரிய நஷ்டத்தை ஏற்படும். அவர்கள் திரும்பி மீண்டும் பணத்தை கொடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ இது போன்ற சிக்கல்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தங்க நகை கடன் யாருக்கு லாபமோ நஷ்டமோ
அந்த நிறுவனங்களுக்கு, நிதி நிறுவனங்களுக்கு, என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் நிதி நிறுவனங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. எதனால அப்படின்னா, இதுதான் சேஃபஸ்ட் லோன். அந்த நிறுவனங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான லோன் அப்படிங்கிறது தங்க நகை கடன் தான். ஏன்னா அடமானமாக தங்கத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள். அந்த வட்டியும் நல்ல வட்டி இருக்கும். அவர்கள் வட்டியிலேயே சம்பாதிப்பார்கள். அப்படி அவர்களால மீட்க முடியல, அந்த கடனை கொடுக்க முடியல, அந்த தங்கத்தை மீட்க முடியல அப்படின்னா, அந்த ஏறக்கூடிய விலையில வந்து அந்த நிறுவனங்கள் ஆக்ஷன்ல ஏலத்தின் மூலமாக அந்த நகையை விற்று விடுவார்கள். அதனால இந்த நகை கடன் அப்படிங்கிறது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு மிக மிக ஒரு சாதகமான ஒரு லோனாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் ரொம்ப பல நிறுவனங்கள் இந்த செக்மெண்ட், இந்த லோன் செக்மெண்ட்ல அதீத ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறார்கள். அதனாலதான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதீதமாக இருக்கு. பொதுத்துறை வங்கிகள்ல அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா அவர்கள் அதற்குண்டான அந்த முறையான ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால உடனடியாக தங்க நகை கடன் அப்படிங்கிறது ஒரே நாள்ல கொடுக்க முடியாது. மேபி சிறு காலம் தாழ்த்தி கிடைக்கலாம், இல்ல கிடைக்காமலே போகலாம். ஆனால் இந்த தனியார் வங்கிகளோ இல்ல தனியார் நிறுவனங்களோ உடனடியாக கொடுக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தங்க நகை கடனாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே சார், ஓகே சார். இந்த இந்த செய்திகள் எப்படி வந்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பிரதான செய்திகளாக மாறி இருக்கிறது அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க சார். இந்த விவகாரம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய இந்திய ரிசர்வ் வங்கி, இங்கே தமிழ்நாட்டோட ஹெட் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவர்கள் கண்ணில் வந்து இந்த செய்திகள் எல்லாம் படாமல் போயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனாலும் இவர்கள் ஒரு நெடிய மௌனத்தை வந்து அப்படியே கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்களே, என்ன காரணம் சார்? இல்லை, இது அதுதான் அவர்கள் வந்து அஃபீஷியலா கொடுத்த இதுக்கு தான் அவர்கள் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்க முடியும். ஆனால் இப்போ வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ்ல மீடியால வரக்கூடிய விஷயங்கள், விவாதங்கள் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது அவர்கள் ஒன்று அதில் வந்து ரொம்ப ஒரு பாதகமான ஒரு செய்தி வந்ததுன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். இல்லை அப்படின்னா இது இந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு மறுப்பாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து இது வரைக்கும் அஃபீஷியலாக இது பற்றிய ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டிருக்கு, இல்லை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் வரல. ஏன்னா வரும், அதாவது இது போன்ற, அது முக்கியமாக ஆர்பிஐ போன்ற அமைப்புகள் இது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் போது அதற்குண்டான அறிவிப்புகள் அவர்களுடைய வெப்சைட்ல இருக்கத்தான் செய்யும். அது இல்லாத பட்சத்துல இது எந்த மாதிரியான ஒரு இது வந்து இது அஃபீஷியலா இருக்கா இல்ல எப்படி வந்த செய்தி அப்படிங்கிறது இன்னும் புரியாத புதிராக தான் இருக்கு. 9 ரூல சார் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு வச்சிருக்காங்க சார். இப்ப சார் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க நகையாதான் கொடுக்கணும், அதை வந்து காயினா கொடுக்க கூடாது. அப்படியே காயினா கொடுத்தீங்கனாலும் அது குறிப்பிட்ட இடத்துல வாங்கினதா இருக்கணும் சார். அந்த குறிப்பிட்ட இடம்னா எந்த இடம்னு எழுதப்பட்டிருக்கானா அதுவும் இல்லை. கரெக்டா சார்? இப்ப சில செய்தி இடத்துல வாங்கணும்னு எழுதியிருக்கே தவிர அந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னு இல்ல சார். இது எக்கச்சக்கமான வதந்திகள் வந்து, இது வதந்தின்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு எனக்கு அதான் இப்ப சில செய்திகள் என்ன வருது, கருத்து தான் மே 12ஆம் தேதி வரை கேட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி கருத்து சில செய்திகள் யாருக்கு உதவி செய்றீங்கறதான் கேள்வி. சரி சார் சொல்லுங்க ப்ளீஸ். இன்னொரு செய்தி எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கடன் பெற்ற நபர் வந்து இதை இது எதற்கு இதை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயமும் அந்த நிறுவனங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் கடன் பெறுகிறார், தங்க நகை அடமானம் வைத்து கடன் பெறுகிறார், அவர் எதற்காக அதை செலவிடுகிறார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கூட நியூஸ் வந்து, அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அது எப்படி ஒரு நிறுவனம் கடன் தான் கொடுக்க முடியும், அவங்க எதற்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிற மானிட்டரிங் மெக்கானிசம் எந்த வங்கிகிட்டமே இருக்காது, எந்த நிறுவனத்துக்கிட்டும் இருக்காது. ஸோ இது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. பட் ஒட்டுமொத்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த லோன் புக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 33,000 கோடியாக இருந்தது கோவிட் காலகட்டத்தில் 2020. இப்போ அது 2025 2,10,000 கோடியாக உயர்ந்திருக்கு. 7 மடங்கு அந்த கோல்டு லோனுடைய அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது 7 மடங்கு உயர்ந்திருப்பது அப்படிங்கிறது கட்டாயம் ஆர்பிஐ உடைய கவனத்துக்கு வந்துதான் இருக்கும். இந்த கடந்த சில ஆண்டுகளாகவே அதை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இது என்ன கடைசியில எப்படி போனாலும் இது பாதிக்கப்படுவது
வாடிக்கையாளர்களும் சாமானியர்களும் மட்டும்தான். ஏன்னா அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை புரிந்து கொள்ளாமல் துரிதமாக கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த லோன் எடுக்கிறதுனால பல விளைவுகள் ஏற்படுது. அதனால ஆர்பிஐ பொறுத்தளவில் எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் வந்தாலும் அடிப்படையிலேயே வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இது அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே 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 ஓகே